Praise Lord everyone, welcome back to the series of Elevate with Esther. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு பன்னிக்குட்டி இருக்கு. அதோடைய மூக்குல ஒரு அழகான ரொம்ப சூப்பரான ஒரு பொன்னால செய்யப்பட்ட மூக்குத்தி இருக்கு. அப்படியே யோசிச்சு பாருங்க. அந்த பன்னி நீங்க என்னதான் நடு வீட்டுல குளிப்பாட்டி உட்கார வச்சாலும் அது போய் சேத்துல திருப்பி உருளுது. அப்ப அந்த மூக்குத்தியுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? அந்த பன்னி மாதிரியே சேராதான் இருக்கும். இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் இருக்கும் பொன் மூக்குத்திக்கு சமானம். நாளிலும் எல்லா பெண்களுமே அழகான பெண்கள் தான். ஆனா ஒரு சில பெண்கள் இருக்காங்க, அவங்க அழகா நினைச்சு அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க. அவங்க அழகா இருப்பாங்க, அந்த பெருமையாலேயே அவங்க மதிக்கேடான வேலையை நிறைய பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்னன்னு பைபிள்ல போட்டிருக்குன்னா, பன்றியின் மூக்கில் இருக்கும் பொன் மூக்குத்திக்கு சமானம். பன்றியோடைய மூக்குல மூக்குத்தி இருக்கும் போது எப்படி அது சேரல போய் விழுதோ உருளுதோ, அதே மாதிரி மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீயோடைய வாழ்க்கையும் சேரும் சகதியுமா தான் இருக்கு. அந்த மூக்குத்தி அழகான மூக்குத்தி தான். மதிகேடு அப்படின்ற சேரு இருக்கிறதுனால அந்த அழகுக்கு வேல்யூ இல்லாம போயிடுது. இந்த நாளிலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இந்த வார்த்தையினால தொடப்பட்டிருந்தாலோ, இல்லைன்னா பெருமை வராத மனுஷங்களே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு அழகா இருக்கேன்னு லேசா ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அதை இன்றைக்கே ஒப்பு கொடுத்து தூக்கி அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை லீட் பண்ணிருக்கீங்கன்னா ஒப்பு கொடுத்து விட்டுருங்க. ப்ராவர்ப்ஸ் 31 இருக்க உமனா வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இது நாள் வரைக்கும் பன்றியின் மூக்குல இருந்த மூக்குத்தியா வாழ்ந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் கையில இருக்க ஒரு பொன் மோதிரமா நீங்க மாறுவீங்க. அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. புத்தி உள்ள ஸ்திரீயா இருப்பீங்க. ஏனென்றால் புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள். அதனால பெண்கள் புத்தியா இருக்கிறது ரொம்பவே அவசியம்.